நீங்கள் பார்த்துட்டு இருக்க cybersystemtamil என்னோட பேர் சுகேஷ்வர். ஸோ இன்றைக்கி இந்த பெட்டி பிரிக்கலாமா சர்வேஷ்? ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி இன்றைக்கி எந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா, ஸோ எனக்கு பின்னாடி ஒரு ப்ளூ கலர் லைட் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி நான் டெய்லிக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் கலரில் நான் வந்து மாற்றுறேன்ல. ஸோ அந்த லைட்டு தான் நம்ம இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ண போகிறோம், அதாவது ஃப்ளட் லைட்டை. ஸோ இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸுக்கு மேலே என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம இப்போ பார்ப்போமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸுக்கு மேலே எல்இடி ஃப்ளட்டு அலுமினியம் ஹவுசிங்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த லைட் பார்த்திங்கன்னா 50 watts லைட்டு. ஸோ அதனால் நல்லாவே பவராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு வேறு ஏதாச்சும் யூஸஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சில வேர்ட்ஸ்லாம் கீழே வந்து எழுதியிருக்காங்க. அண்டு இதில் 50,000 hours வந்து இந்த லைட் கண்டினியூஸாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஐ மீன் இப்போ வந்து நீங்கள் இந்த லைட்டை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் உள்ள 50,000 hours காலியாகிற வரைக்கும் இந்த லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் லைட் அவுட் ஆகும். ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஒழுங்காகவே இருக்கும். அண்ட் இதுக்கு இந்த பாக்ஸுக்கு சைடில் ஒரு சிலதெல்லாம் எழுதியிருக்காங்க. அண்ட் பேக் சைடும் அதே சேம் தான் இருக்குது. அண்டு மேலே கீழே எல்லாம் ஒரு சிலதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸை பிரிப்போம். ஸோ இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கவருக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த லைட் இருக்குது. ஸோ இந்த லைட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 50 LEDs இருக்குது. அதாவது 50 LED லைட்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இது வந்து கவரை விட்டு வெளியே எடுத்துகிட்டு ஸோ இதுக்கு பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிமோட்டையும் நம்ம வந்து இப்போ வெளியே எடுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. பொதும் போகிறத விட ஒரு 3 கீ வந்து எக்ஸ்ட்ராவே இருக்குது. நம்ம வந்து அதை அப்புறமா பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா ரிமோட்டும் மாதிரி பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஆன் ஆஃப் இருக்குது. அண்டு கலர்ஸ் RGB இருக்குது. ஸோ அண்ட் வந்து இதில் ஒயிட் கலரும் இருக்குது. ஸோ ஒயிட் கலர் எப்படி எரியும்னா, ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் இருக்கும். ஸோ இது வந்து எப்படின்னா RGB ரெட் க்ரீன் ப்ளூ 3மே சேர்ந்தா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும். ஸோ அதோட ஷேடு கூட பாருங்கள், லைட்டாக பர்பிள் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து RGB 3 கலரும் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும். அண்ட் இந்த மாதிரி இதில் வந்து நிறையாவே கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இந்த லைட்டுக்கு வரலாமா சர்வேஷ்? ஓகே, இந்த லைட்னு பார்க்கும்போது நான் முதல்ல சொன்னது போல் இதில் வந்து 50 LEDs கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரேஜ் கொடுத்துருக்காங்க. கீழே விழுந்தாலும் அந்த லைட்டுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதாவது ஒய்டாக லைட்ஸ்லாம் செப்பரேட் பண்ணி கொடுக்குறதுக்கும். அண்டு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து அலுமினியம் செஞ்சுருக்காங்க. பேக் சைடில் ஃப்ரண்ட்டில் பிளாஸ்டிக், பேக் சைடில் அலுமினியம். இன்னொரு எக்ஸ்ட்ராவான ஒரு எதுவுமே கொடுத்துருக்காங்க, ஹேண்டில் மாதிரி இருக்குது. நீங்கள் சாஞ்சிருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் வந்து எந்த மாதிரி வச்சுருக்கேன்னு. ஸோ இந்த மாதிரி கூட உங்களால் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ இதோட ப்ரைஸ்னு பார்ப்போம். ஸோ நான் வந்து அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ அமேசானில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 360 rupees வருது. அண்டு பாக்ஸ்லேயுமே ப்ரைஸ்லாம் மென்ஷனே பண்ணல. நான் வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது 360 rupees தான் வந்துச்சு. அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒன்லி ஒயிட் கலர் LEDs மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி RGB கூட வராது, ஒன்லி ஒயிட் கலர். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் ரிமோட் தேவைப்படாது. ஸோ அதனால் அதில் வந்து ரிமோட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளாக தான் ஓனாக தான் ஒயரிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள்கிட்ட காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயர் வாங்கிக்கோங்க. ஸோ நான் வச்சுருக்கிறது வந்து 5 மீட்டர் வந்து நான் ஒயர் வாங்கியிருக்கேன். வந்து இப்போது அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு அடாப்டர் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ஒயரும் அடாப்டரும் நான் வந்து ஆஃப்லைன் ஸ்டோரில் தான் வாங்கினேன். ஸோ ஒயர் வந்து 5 மீட்டர்ஸ். ஸோ 1 மீட்டர் வந்து 10 rupees தான் வருது. ஸோ உங்களோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இதுவும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அந்த அடாப்டரும் 5 rupees தான் வருது. ஸோ டோட்டலாக இந்த RGB லைட் வாங்குறீங்கன்னா 415 rupeesக்குள்ளார நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து ஒயிட் கலர் லைட்டு மட்டும் வாங்குறீங்கன்னா சம்திங் 210 250 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் பாருங்கள், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த லைட்டோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பற்றி பார்த்துட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைட்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆன் ஸ்க்ரீனில் ஒரு சில திங்ஸ்லாம் தெரியுதுல்ல, இதில் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னமும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக நான் இப்போ நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் இல்லையா? ஸோ அதனால்
லைக் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மெயினாக யாராச்சும் யூடியூப் சேனல் எதுவும் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்கரேஷனுக்கு மேபி யூஸ் ஆகலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், see you, bye.